குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 எபிசோடு வந்து லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் 4 எபிசோடுமே பயங்கர ஃபன்னா, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. குக் வித் கோமாளி சீசன் 5 டிஆர்பி ரேட்டிங் வந்து 6.4 ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. மித்த சீசனோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டிஆர்பி ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீசனுமே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சீசனாக இருந்துச்சு. சீசன் 1 லான்ச் டிஆர்பி ரேட்டிங் வந்து 7.75 இருந்தாலும் அந்த சீசன் முடியும் பொழுது 10.22 முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 13.97 ஸ்டார்ட் ஆகி 21.39 முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் 11.1 ஸ்டார்ட் ஆகி 12.8 முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் 10.5 ஸ்டார்ட் ஆகி 10.9 முடிஞ்சிருந்துச்சு. ஆவரேஜா வந்து குக் வித் கோமாளியோட டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அது மினிமம் 10 தான் இருந்திருக்கே ஒழிய 10க்கு கீழே போனது கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு குக் வித் கோமாளியோட சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ 4 சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் மேலே எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருந்துச்சு. இவ்வளோ எதிர்பார்ப்புலையும் வந்துட்டு இந்த ஷோவோட டிஆர்பி வந்து 6.4 வந்திருக்கிறதுனால குக் வித் கோமாளி வந்து சரிவை நோக்கி போகிறதா அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் எழுந்துகிட்டு இருக்கு. குக் வித் கோமாளியோட டிஆர்பி வந்து கம்மியானது காரணம் அதில் கண்டென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. பட் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கோமாளிகள் வந்து உள்ள கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் குக் வித் கோமாளியோட டிஆர்பி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குக் வித் கோமாளியிலேயே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கோமாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புகழ், பாலா, சிவாங்கி, மதுரை முத்து, பரத் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கோமாளியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது பாலா, சிவாங்கி, மதுரை முத்து அண்ட் பரத் இந்த 4 பேருமே வந்து இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 இல்லை. புகழ் கூட சேர்ந்து சுனிதா அண்ட் குரேஷி இவங்க 2 பேரும் தான் பழைய கோமாளியாக உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து உள்ள இருக்க மீதி எல்லாருமே வந்துட்டு புது கோமாளிகளாக இருக்கிற காரணத்தினால இந்த ஷோவோட டிஆர்பி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அண்ட் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து இந்த வாட்டி இல்லாததான் இன்னொரு முக்கியமான பெரிய காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து சூப்பரான பர்ஃபார்மர் அண்ட் சூப்பரான என்டர்டெய்னரும் கூட. மித்த கோமாளிகள் கூட சேர்ந்து அவர் பண்ணுற ஃபன்னாக இருக்கட்டும் அண்ட் கோமாளிகளை வந்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அண்ட் ஷோ வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போகிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு செஃப் வெங்கடேஷ் பட்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இந்த இடத்துல பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அவர் இங்கே இல்லாதது வந்து மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் இதுலேயும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸான மீடியா மேசன்ஸ் தான். மீடியா மேசன்ஸ் டீம் தான் வந்து குக் வித் கோமாளியை முதல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4 சீசனும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ இப்போ அந்த டீம் வந்து குக் வித் கோமாளியை விட்டு விலகி வந்தது வந்து இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டிஆர்பி ரேட்டிங் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிஆர்பி ரேட்டிங் ஏறுதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மீடியா மேசன்ஸ் டீம் வந்துட்டு இப்போ குக் வித் கோமாளி மாதிரியே வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற நேமில் வந்து சன் டிவியில் புதுசாக ஒரு ஷோ ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஷோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஜட்ஜா செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இருக்க போறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த ஷோ மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு குக் வித் கோமாளியில இருந்த ரொம்ப முக்கியமான கோமாளிகள் மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஜட்ஜ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஷோ லான்ச் பண்ண போகிற காரணத்தினால இந்த ஷோ மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. புது ஷோ பட் பழைய ஆட்களோட போகிற காரணத்தினால இந்த ஷோ வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் குக் வித் கோமாளி ஷோ வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.